وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, விருந்தோம்பல் செய்வது குறித்த ஒழுங்குகளையும் அதனுடைய சட்டத்திட்டங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த விருந்து அளிக்கக்கூடியவர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும், விருந்துக்கு செல்லக்கூடியவர்கள் எவற்றையெல்லாம் கவனத்திலே கொள்ள வேண்டும், விருந்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு கூட இந்த மார்க்கத்திலே வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நாம் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறோம் என்று சொன்னால் எத்தனை பேரை விருந்துக்கு அழைக்கிறோம், என்னென்ன வயசில் உள்ளவர்களை நம்ம அழைக்கிறோம், ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு சராசரியாக அவர்களுக்கு தேவைப்படும் என்று மதிப்பீடு செய்து கணக்கு போட்டுத்தான் சமைக்க வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கட்டளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கீழே தாமக்கும், உங்களுடைய உணவுகளை அளந்து போடுங்கள், இன்னமும் பாரக்குலக்கும் தீவி, அப்போதுதான் உங்களுக்கு அதுல பரக்கத்து செய்யப்படும், அல்லாஹ்வுடைய அருள் செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு 10 பேர் நம்ம அழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் சும்மா கூட்டாம்போதுல அரிசி அள்ளி போட்டு சமைச்சிடக்கூடாது. 10 பேருக்கு எவ்வளவு நமக்கு தெரியும், என்னென்ன வயசுல உள்ளவங்களை அழைத்திருக்கிறோம், என்னென்ன தரத்தில் உள்ளவங்களை அழைத்திருக்கிறோம், சராசரியா எவ்வளவு சாப்பிடுவார்கள் என்று கணக்கு போட்டு நம்ம சமையல் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள் அதுல கிடைக்கும். இன்னைக்கு உணவு வீணா போறதுலாம் கூட இதான் காரணம். 500 பேரை கூப்பிட வேண்டியது 1000 பேருக்கு சமைக்க வேண்டியது. இதனால எல்லாம் என்ன செய்கிறது, பொருள் விரயமாகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். திருமணங்களாக இருந்தாலும் பொது நிகழ்ச்சிகள் இருக்கிறது, அந்த மாதிரியான பொது காரியங்களாக இருந்தாலும் அதுல போடக்கூடிய அதுல பரிமாறக்கூடிய பொருள்களுக்கு நம்ம கணக்கு வைத்துக் கொள்வதில்லை. ஏதோ வந்தானுக்கு வந்தான் போனானுக்கு போனான்னு சொல்ற மாதிரி என்ன செய்யறோம், ஏதோ ஒரு கூட்டாம்போக்கில் இந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப விருந்துக்கு அழைக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், நம்ம இடத்துல உள்ள பொருளாதாரம் என்ன, நம்ம எத்தனை பேரை கூப்பிடுறோம், அவங்களுக்கு என்ன தேவை, இதையெல்லாம் கணக்கிட்டு செய்தால்தான் பொருள் வீணா போகாம இருக்கும். அது பறக்கத்தானே, பொருள் வீணா போகலன்னா அது அல்லாஹ்வுடைய அருள் தானே. 100 பேருக்கு சமைச்சு 50 பேர் சாப்பிட்டு போனாங்கன்னா 50 பேருடைய பொருள் வீணா போய் விடுகிறது. அப்ப 50 பேருக்கு 100 பேருடைய சாப்பாடு நம்ம சமைச்சோம் என்று சொன்னால் அங்க அல்லாஹ்வுடைய அருள் இல்ல, டபுள் மடங்கு வேஸ்டா போயிடுது, இன்னொரு மடங்கு வேஸ்டா போயிடுதுன்னு ஆகுது. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உணவுகளை என்ன செய்யணும், எதுவா இருந்தாலும் சும்மா அள்ளி போட்டக்கூடாது. ஒரே மாதிரியா வீட்டில் சமைக்கும் பொழுது கூட ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய விருந்து வைங்களேன், 10 பேர் இருக்கும்போது ஒரு கணக்கா செய்து கொண்டிருந்தால் 2 பேர் வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னா அது குறைக்கணும். 2 பேர் இன்னைக்கு இல்ல, 2 பேருக்கு போட வேண்டிய அந்த பொருள்களை நம்ம குறைத்துக் கொள்வோம். இப்படி எல்லாம் கணக்கிட்டு வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய அருள் கிடைப்பதற்கு, பரக்கத்து கிடைப்பதற்குரிய வழிமுறை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த விருந்துக்கு அழைக்கக்கூடியவர்கள் இதில் என்ன செய்யணும், கவனம் செலுத்த வேண்டும். பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால் இதில் அக்கறை செலுத்த வேண்டும். அடுத்ததாக விருந்துக்கு ஒருவர் அழைக்கப்பட்டவர் வருகிறார் என்று சொன்னால் அவங்களை வரவேற்கிறது, அவங்கள வாங்க நல் வரவுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி அவங்கள வரவேற்கிறதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறாங்க. வெறுமனே சலாம் மட்டும் சொன்னா பத்தாது, அது சலாம் எப்போ வேணாலும் சந்திக்கும் போதெல்லாம் சொல்லுவோம். நம்ம சாப்பிடுறதுன்னு கூப்பிட்டு இருக்கோம், வந்திருக்காங்கன்னு சொன்னா வாங்க உள்ள வாங்க. நம்ம நாட்டில் என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கிறதோ தவறான அர்த்தம் வராத வகையில அவங்க என்ன செய்யணும், வரவேற்க வேண்டும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க வீட்டுல சாப்பாடு இல்லை, அன்றைக்கு அவங்களுக்கு சரியான பசி. அப்போ ஒரு சகோதரர், ஒரு அன்சாரி தோழர் அவங்கள அழைச்சிருந்தார், வீட்டுக்கு வாங்க சாப்பிடுறதுக்கு வாங்க என்று அழைத்திருந்தார். அப்ப அந்த அழைப்பின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வர்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவங்களும் வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள். என்ன இந்த வெட்டு வெளியில இந்த பட்டப்பகல்ல நீங்க நிக்கிறீங்களா என்ன என்று கேட்கும் பொழுது பசிதான், அதுக்கு தான் ஏதாவது தேடி வந்திருக்கிறோம் என்று அவங்க 2 பேருமே சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க எதற்காக இப்ப வெளியே வந்திருக்கிறீர்களோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கிறேன். உங்களுக்கு எப்படி பசியின் காரணமாக வீட்டில் ஒன்றுமில்லாத நேரத்தில் வெளியே ஏதாவது கிடைக்குமா என்று தேடி வந்திருக்கிறீர்களோ அந்த மாதிரி தான் நானும் வந்திருக்கிறேன். வா
வாங்க போவோம் என்று சொல்லி அவங்க ஏற்கனவே அழைச்சிருந்தார்களே அந்த அன்சாரி தோழர் மதீனாவை சேர்ந்த உள்ளூர்வாசி. இவங்க வெளியிலிருந்து வந்தவங்களான இவங்கள்ட்ட போதுமான வசதிகள் இருக்காது. அபூபக்கர் ஆரம்ப காலத்துல மக்காவிலிருந்து வந்தவங்க, அவங்களுக்கு தொழில் துறை, வீடு வாசல், தோட்டம் துறைலாம் இருக்காது. அந்த மாதிரி இருந்த காரணத்தினால சில நேரங்களில் இந்த மாதிரி கஷ்டம் வந்துருக்குன்னு சொன்னா அன்சாரிகள் என்ன செய்வாங்க, தோப்பு துறவு வசதிகள்லாம் இருக்கு அவங்கள்ட்ட. அன்சாரினா உள்ளூர்வாசிகள், மதீனாவாசிகள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரியுடைய வீட்டுக்கு போறாங்க. போன உடனே அங்க போனா அவர் இல்ல, யாரு இவங்களை அழைச்சிருந்தாரோ அவர் இல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, உள்ள அவங்க உள்ள போன உடனே அவங்க மனைவி தான் இருக்கிறாங்க. யார் அழைத்து இருந்தார்களோ அவங்களுடைய மனைவி தான் இருக்கிறார்கள். அப்ப அந்த மனைவி என்ன பண்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடனே மர்ஹபம் வாஹலா, இது வரவேற்கக்கூடிய வார்த்தை. மரகபான அர்த்தம் நல்வாழ்க்கை சொல்லுகிறோம். ஆகல அண்ணா நீங்க தகுதியோட அந்த சூழ நீங்க உள்ள வாங்க, கண்ணியத்தோடு உள்ள வாங்கன்றது அர்த்தம். மருகபன் அகலாங்கிற வார்த்தையை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்கிறாங்க. இப்படிலாம் சொல்லக்கூடாது, சொல்ல கண்டிப்பாங்க. இது என்ன மருகபன் அகலாங்கிறீங்க, இதெல்லாம் என்ன தேவையில்லை வேலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விருந்துக்காக போகக்கூடிய நேரத்தில் அந்த அம்மா என்ன செய்யறாங்க, மரகபா என்றும் அகலன் என்றும் ரெண்டுமே வரவேற்கக்கூடிய வார்த்தை. தங்கள் வரவு நல்ல மாதிரி இல்லையா, இந்த மாதிரியான ஒரு கருத்துல உள்ளது. அப்ப இதை சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த அம்மா வரவேற்கிறாங்க. வரவேற்கிறவன் ஐந்து புலான், உங்க கணவர் எங்க போயிட்டாரு எங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சுவையான தண்ணீர் எடுத்து வருவதற்காக வெளியே போயிருக்கிறாரு. வீட்டுல உப்பு தண்ணியா இருக்கும் போல இருக்குது, நல்ல தண்ணீர் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க இருக்கிறாரு. குடி தண்ணீர் எடுத்து வருவதற்காக அவர் சென்று இருக்கிறாரு. இதுல இருந்து ஆண்கள் வீட்டுல தண்ணி பிரச்சனை வெளியில பிடிச்சதுனால குடும்பம் தேவைப்படுச்சுன்னா அது கும்பிடுறது நம்ம ஆகிவிட்டோம். அந்த சகாபி என்ன பண்றாரு, வீட்டுக்கு தேவையான குடி தண்ணீருக்காக வேண்டி அவர் என்ன செய்யறாரு, போய் எடுத்துக்கொண்டு வர்றாரு. தேவையான அப்படி ஹெல்ப் என்ன செய்யணும் பண்ணிக்கணும். அப்ப பேசிக்கொண்டு இருக்கும்போது வந்துடுறாரு. இன்னொன்று என்ன செய்யறாரு, உடனே அவர் தோப்பில் இருந்த பேரிச்சம் மரத்தினுடைய குலையை எடுத்துக்கொண்டு வர்றாரு. அதுல செங்காய்களும் ஓரளவு கனிந்தவைகளும் ரொம்ப கனிந்தவைகளுமாக கதமமாக என்ன செய்யறது இருந்து அதை கொண்டாந்து விடுதலை சாப்பிடுவேன். முதல் வந்தோட ஏதாவது கொடுக்கணும்ல, அதை சாப்பிடுவேன் என்று சொல்லிவிட்டு கத்தி எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாரு, ஒரு ஆட்டை அறுப்பது நல்ல வசதியா நாள் வளர்ந்து இன்னும் என்ன விளங்குகிறது, வர சொன்னவர் நல்ல பொருளா இருக்கிற ஒரு வெயிட்டான ஆளு, தோட்டம் இருக்கிறது, நினைச்சவங்க ஒரு ஆட்டை அறுத்து விருந்து போடுற அளவுக்கு என்ன இருக்கிறது. அது கூட நிறைய ஆள் வச்சிருந்திருக்காரு. ஏன்னு கேட்டா இந்த கத்தியை ஒரு எடுத்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க, இவர் நமக்காக ஒரு ஆட்டை அறுப்பதற்காகத்தான் கத்தி எடுக்கிறாரு தீர்க்காரு நினைக்கிறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈயாக்கவல் ஹலூ, நீ போய் ஆட்டை நல்ல பால் கொடுக்கக்கூடிய போட்டு அறுக்கிறாத, சும்மா சாதாரணமா உள்ள ஆட்டை அறுத்துரு, பால் கொடுக்கக்கூடிய அறுத்தம்னா நமக்கு நஷ்டமாகும். அது லாபம் வந்துட்டு இருக்கும்ல, இந்த லாபம் வந்து கொண்டு இருக்கக்கூடியதை அறுத்து விடாமல் பால் கொடுக்காத பார்த்து அறுத்துரு என்று சொல்கிறார்கள். இதுல கூட ஒரு செய்தி நமக்கு இருக்கிறது. என்ன செய்தி இருக்கிறது, நம்ம சமூகத்தில் பொட்டாடு சாப்பிடக்கூடிய நினைவு வச்சிருக்கோம். சாப்பிடணும் என்னது, கிடாய் தான் சாப்பிடணும். பெண் ஆடுகள் கசாப்களில் போட்டான்னு சொன்னா அது என்ன பெரிய பன்னிக்கடை போட்ட மாதிரி அவனை ஒரு குற்றவாளி மாதிரி என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். நம்மளும் சாப்பிடுறது கிடையாது, அது இருக்கத்தக்கது நினைக்கிறோம், அது மார்க்கத்தில் கிடையாது. இரண்டு வார்த்தை சொல்லியிருப்பாங்களா, பால் கொடுக்காத பார்த்தா இருந்தாலும் என்ன அர்த்தம், புட்ட ஆடுகளும் பிரச்சனை இல்லை, பால் கொடுக்கும்போது அறுக்கிறாங்க. அது உங்களுக்கு லாபம், ஒரு வீடு ரெண்டு லாபம் வந்துட்டு இருக்கும். அதனால பால் கொடுக்காத ஆட்டை அருந்து சொன்னால் என்ன செய்யணும், என்ன விளங்குகிறது, விருந்துக்காக வேண்டி கோழி மட்டும் இப்படி புட்டையும் இருக்கிறீங்க, சேவல் இருக்கிறீங்களா இல்லையா, அந்த மாதிரி தான் ஆட்டுவோம். ஆடுல என்ன செய்யலாம், நம்ம ரெண்டுமே ஆடா இருந்தாலும் மாடா இருந்தாலும் ரெண்டு குர்பானி கொடுக்கிறா இருந்தாலும் சொந்தத்தில் சாப்பிடுறதா இருந்தாலும் அது என்ன கணக்கு கிடையாது, புட்ட ஆணுங்கிற வேறுபாடெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. அது எல்லாமே நமக்கு படிக்கப்பட்டதுதான், ஹலாலாக்கப்பட்டதுதான். அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்க, அவர் அது மாதிரி சொன்ன உடனே அவர் சரி ரெண்டு போய் என்ன அவருக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வேற சாப்பிட்டு நினைஞ்சாங்க. இந்த அபூபக்கர் உமர்ட்ட சொல்றாங்க, இந்த பாக்கியத்திற்காக நீ எல்லாத்தையும் விசாரிக்கப்படுவீங்க. இது நம்ம சம்பாதிச்சு நம்ம செலவுகளுக்கு மட்டும் கேள்வி கேட்க மாட்டான்ல, இந்த அருட்கொடையை பற்றியும் அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்பான். ஒரு அழகான சாப்பாடு உங்களுக்கு கொடுத்தன, அதுக்கு நீங்க என்ன நன்றி செலுத்தினீங்க என்று அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிவிட்டு அவங்க திரும்பி வந்தார்கள் பார்க்கிறோம். இந்த ஹதீஸில் நிறைய செய்திகள் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகள் இருந்தால் கூட நீங்கள் எதுக்காக இதை சொல்கிறோம் என்று சொன்னால்,
வந்தவரை என்ன செய்யணும், சலாம் சொல்லி வரவேற்றாலும் மேற்கொண்டு என்ன செய்யணும், அவங்களுக்கு புரியுற மாதிரி பாஷையில கூப்பிடணும். வாங்கன்னு சொன்னா நம்ம நாட்டில் போதும். நம்ம நாட்டில் என்ன பழக்கம் வச்சிருக்கிறோம், வரக்கூடியவங்க வாங்க, நல்ல உல்லாசம் இலக்கியத்தனமா இருக்குமே தவிர சாதாரண பேச்சு வழக்கு என்ன சொல்லி கூப்பிடணும், வாங்க உள்ள வாங்க, அந்த மாதிரியாக கூப்பிட்டாதான் அந்த அழைத்தவர்கள் என்ன செய்வாங்க, தங்களை மரியாதை கொடுக்க நினைப்பார்கள். இது அரபு நாட்டில் இருந்த ஒரு பழக்கம், இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த பழக்கம் இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்கிறாங்க. அப்படி சொல்லும் போது நல்ல வார்த்தை தானே, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அங்கீகாரமும் மார்க்கம் தான். அவங்க சொன்னாலும் மார்க்கம் தான், அவங்க அதை ஏற்றுக்கொண்டு மறுக்காமல் இருந்தா கூட அது மார்க்கத்தில் உள்ள அம்சம் தான். அந்த மாதிரி வரக்கூடியவங்களை ஒரு வரவேற்கிறது ஒரு நல்ல ஒரு முறை. வரவேற்ற பிறகு நம்ம உணவு பரிமாற விஷயத்துக்கு வரும்பொழுது நம்ம நாட்டில் ஒரு சில தவறான பழக்கங்கள்லாம் இருக்குது. உட்கார வச்சோட முதல் என்ன செய்வாங்கன்னா உப்பு கொண்டாந்து வைக்கிறாங்க. ஒரு விருந்துக்கு போனோம்னு சொன்னா என்ன செய்வாங்க, ஒரு கிண்ணத்தில் கொண்டு வந்து உப்பு, கல் உப்பு இருக்கும்ல, அந்த உப்பு கொண்டாந்து வைக்கிறாங்க. அது ஏன் இப்படி வைக்கிறாங்கன்னு கேட்டா, சில கட்டுக்கதைகள், உப்பு வந்து 70 வியாதிக்கு மருந்து என்று எப்படி சொல்லாங்க, யாரை கட்டி விட்டுருக்காங்க, பொய்யது, எட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்தி. உப்புல வந்து சிறப்பு இருப்பதாக எந்த ஒரு ஹதீஸுமே நமக்கு என்ன இல்லை, சொல்லப்படவில்லை. அது அந்த காலத்தில் வந்து ருசிக்காக வேண்டி உப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. உப்பிட்ட வரை உள்ளளவு நினை அப்படின்னு சொல்றதுதான் என்னதுக்கு, அது உப்பு சொல்றது இல்ல, உணவுக்காக சொல்றதுதான். அப்ப இந்த உப்பு என்பது வந்து நமக்கு பிடிக்குது என்பதற்காக சாப்பிட்டு அது ஒரு விஷயம். அது சுண்ணத்து என்ற மாதிரியும் சாப்பாட்டுக்கு முன்னாடி முதல்ல என்ன செய்யணும், ஆளுக்கு ஒரு உப்பு எடுத்து போட்டுருணும் அப்படி என்று நினைத்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள், சாப்பாட்டுக்கு முன்னாடி உப்பு கிண்ணத்தை கொண்டாந்து வைக்கிறார்கள். இது வந்து பெரிய கல்யாண விருந்துகளில் வைக்காவிட்டால் கூட 10 பேர் 5 பேர் விருந்து கிடைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான சபைகள்ல எல்லாம் இந்த உப்பு வைத்து உபசரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. இது இஸ்லாத்தில் உள்ள சுண்ணத்து என்று நினைத்துக் கொண்டு செய்கிறார்கள். இது ஒரு சுண்ணத்துலாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இருக்கிற சாப்பாடுல குறையலாம். இன்னும் உள்ள காலத்துல வாழக்கூடிய காலத்துல இருந்து போடுறான் டாக்டர்கள்லாம், இருக்கிற சாப்பாடுல போடுற உப்பே குறைங்க, உப்பு குறைச்சா நல்லா நீண்ட காலத்துக்கு இருப்பீங்க. இந்த பிரஷர் எல்லாத்துக்குமே எது காரணம், உப்பு தான் காரணமா இருக்கிறது. உப்பு இல்லாமல் சாப்பிட்டு வந்தாலும் இந்த பிரஷர் உள்ளவங்களுக்கு என்ன வராது, ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது, பிரஷர் ஏறாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நமக்கு எது உடல்ல கெடுதி என்று சொல்றாங்களோ அதை சாப்பாட்டிலே குறைக்கணும்னு சொல்லும் போது எக்ஸ்ட்ரா சின்ன ஒரு தனியார் வாயில் பொறுத்தோம்னா இது வந்து மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. அதனால உப்பு வச்சு உபசரிக்கிறது என்பது மார்க்கத்தில் இல்லை. அடுத்து என்ன சில பழக்கங்கள் இருக்குன்னு கேட்டா, சாப்பாடு வந்து தட்டிலையும் வைக்கிறாங்க, சகல் தட்டுனா ஒவ்வொரு சாப்பிடக்கூடிய தட்டு பிளேட்ல வைக்கிறாங்க இல்லையா, அப்படியும் பரிமாறப்படுகிறது. 3 பேர் 5 பேர் சாப்பிடக்கூடிய வகையில சகன்லையும், சகன் சொல்றாங்க இல்லையா, பெரிய பாத்திரம், அதுல வைத்தும் பரிமாறப்படுகிறது. சில பகுதிகளில் வந்து இலையில் வைத்தும் என்ன செய்கிறார்கள், பரிமாறுகிறார்கள். இந்த தட்டு சகனுக்கெல்லாம் பஞ்சாயத்து கிடையாது. இந்த இலையை வைப்பதற்கு வந்து நிறைய ரூல் இருக்கு. இலைக்கு என்ன இருக்கலாம், சில சட்டங்கள்லாம் வச்சிருக்கலாம், இப்படி திருப்பி போடணும் அப்படி திருப்பி போடணும். இலைய போட இலைங்கிறது அது சாப்பாட்டை வைக்க கூட ஒரு பாத்திரம், அவ்வளவுதான். அந்த பாத்திரத்தை நமக்கு எப்படி வசதி அப்படி வச்சுக்கிற வேண்டியதுதான். அந்த இலைய வந்து ஹோட்டலுக்கு போனா கூட நம்ம ஒரு மாதிரி திருப்பணும் வைக்க வந்து அப்படி திருப்பி போட்டு சாப்பிட வச்சிருக்கோம். இப்படி வைக்கக்கூடாது. என்னது அது ஏதோ கணக்கு வச்சிருக்கான், கணக்கு பார்த்திருக்குன்னு அது தெக்க பார்த்திருக்குன்னு ஏதோ கணக்கு வச்சிருக்கிறான், அது நமக்கு தெரியல. ஆனா அந்த இலை போடுறதுக்கு என்ன இருக்குது, சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிற மதத்து மக்கள் இருக்குது, நமக்கு அதெல்லாம் கிடையாது. இஸ்லாத்தில் என்ன இல்ல, எது வசதியா இருக்கோ அந்த மாதிரி இலையை போட்டுக்கிற வேண்டியதான். எந்த மாதிரி இலையை போட்டால் நமக்கு வசதியா இருக்குமோ, அகலமான பகுதி எந்த பக்கம் இருக்கணும், அகலம் கம்மியா உள்ள பகுதி எந்த பக்கம் இருக்கணும், அந்த மாதிரி நம்மளை சாப்பிடணும் கணக்கு பண்ணி செய்ய வேண்டியதுதான். சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி இலை எப்படி வேண்டாலும் இப்படியும் போட்டுக்கணும், இப்படி வேணாலும் போட்டு இப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அதுல எந்த ஒரு மார்க்கத்துல எந்த ஒரு ரூலுமே கிடையாது. வசதிக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யலாம், போட்டுக் கொள்ளலாமே தவிர இலை போடுவதற்கு என்றே சில ரூல்களும் சட்டங்களும் நம்ம மக்கள் இன்று என்ன செய்யறாங்க, கடைபிடிக்கிறார்கள். அதுபோக இலையில தண்ணியை தெளிக்கணும், கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றினா பரவாயில்லை, இலையில அழுத்தி இருக்கு ஊற்றி கழுவிட்டு சாப்பிட்டா அது ஒரு பரவாயில்லை. தண்ணியை தெளிச்சு சடங்கு மாதிரி தமிழர்கள் கையை விட்டு எப்படி சொல்லணுமா, என்னத்துக்கு கேட்டா அப்படிதான் செய்யணுங்கிறாங்க. இது தெளிக்கிறதுனால என்ன இருக்கிறதுல கழுவுறது ஊற்றினு சொல்லி கழுவாத ஒரு கணக்கு, அது கழுவாம சுத்தமா இருந்தா அது சாப்பிடு, அது கூட ஒரு கணக்கு. இவன் என்ன பண்றான், அது தெளிக்கிறது இப்படி ஒரு சடங்கு மாதிரி வச்சுக்கிட்டு வந்துற மாதிரி என்ன செய்யறான், அது ஒரு ரூல் மாதிரி கொண்டு வந்திருக்கான். இது நம்ம ஆட்கள்கிட்ட இந்த நோய் வந்து பரவி இருக்கு. இது மூட நம்பிக்கை. சயின்டிபிக்கா ஒரு காரணம் இருக்குன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும், ஒரு அறிவியல் பூர்வமா இப்படி செஞ்சா நன்மை, அதை நீங்க செய்யலாம். அல்லது சுகாதார அடிப்படையில் நல்லதுன்னு சொன்னாலும் செய்யலாம், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்னா நீங்க செய்யலாம். அப்படி இல்லாம அர்த்தமே இல்லாம இப்படின்னா என்ன அர்த்தம், இவர்கள் எல்லாம் மார்க்கத்தில் உள்ள ஒரு சடங்குல வராது. இதை நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக
சாப்பாட்டுக்கு வந்தவர்களை நம்ம எப்படி வேணாலும் இலைக்கு போறது இலையை போட்டுக்கிறீங்க. இப்ப நவீன காலத்துல இலையை விட என்ன செய்யுது, பிளாஸ்டிக்லயே அந்த மாதிரி பாலித்தீன்லயே வருது, பேப்பர்ல பாலித்தீனை என்ன செய்யறான், லாமினேட் பண்ணி அதை இலை மாதிரி தயார் பண்ணி, கலரும் இலை மாதிரி இருக்கணுமா, அது பச்சை கலர் தான் பண்ணிக்கலாம், இலை மாதிரி அதெல்லாம் கூட ரெடிமேடா வர ஆரம்பித்து விட்டது. அதை எல்லாம் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுல கேடு வருதுன்னு சொல்லுவார்களே, ஆனால் தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல சாப்பிடுவது, பாலித்தீன்ல சாப்பிடுவது அது உடல் நலத்தை கேடு வரும் என்று நிரூபிக்கப்படுமையானால் கேடு வரக்கூடிய அனைத்தை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். அதுக்கு அப்படியான ஒரு பொறுப்பு இல்லைன்னு சொன்னா செய்யலாம், சாப்பிட்டு கொள்ளலாம், தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த தட்டுல சாப்பிடுறது இருக்குல்ல, அவங்க காலத்துல அந்த தட்டுல சாப்பிடுற ஒரு பழக்கமா கிடையாது, அதிகமா கிடையாது. ஏன், அவங்க உணவு ரொட்டி தானே, காஞ்சி போன ரொட்டி தான் வச்சிருப்பாங்க. ரொட்டிக்கு என்ன செய்வாங்க, ஆலிவ் ஆயில் அல்லது சிறுக்கான் காரி வினிகர் அல்லது ஏதாவது ஒரு குழம்பு வைத்திருப்பார்கள். ரொட்டி காஞ்ச ரொட்டியா தானே இருக்கு. அந்த ரொட்டியை எதில் வைப்பார்கள் என்று சொன்னால் சுப்ராண்டு சொன்னா ஒரு துணி, சாப்பாடு வைப்பதற்குரிய சுத்தமான சாப்பாட்டுக்கு மேல கீழே வைக்கிற அந்த துணி இல்ல, நம்ம தட்டை வச்சு தட்டோடைய சிந்துன அதுக்கு இருக்கிற துணியை போய் சுப்ராங்க இருக்கிறாங்க. சுப்ரா விரிஞ்சாங்க. சுப்ராங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, சாப்பாட்டை வச்சு சாப்பிடுற தட்டு மாதிரி அதுக்குரிய துணி, நல்ல சுத்தமான துணி வச்சிருப்பாங்க. அது துணியை கொண்டாந்து விரிப்பாங்க, அதுல கொண்டாந்து ரொட்டியை போடுவாங்க, ரொட்டியை ஒருத்தர் எடுத்துக்கொள்வார்கள். தனியா ஒரு கொப்பல என்ன இருக்கு, குழம்பு ஏதாவது இருந்தால் இருக்கும், அதுல தொட்டு சாப்பிட்டு கொள்வார்கள். இப்ப தட்டுடைய இடத்துல என்ன இருக்கிறது, சுப்ரா தான் இருக்கும், அந்த துணி தான் இருக்கும். அந்த மாதிரி பிரயாணத்தில் போகும்போது அதை பிடிச்சு கட்டி கொண்டு போயிடுவார்கள். அது சாப்பாடு வைப்பதற்கு உள்ளதை தவிர சிந்துவரை போடுவதற்கு உரியதில்லை, வேஸ்டுக்கு போடுவோம்ல, அது மாதிரி நம்ம சுப்ரான்னு ஒன்று இருக்கிறோம், அது இருக்கிற தப்பு இல்லை. ஆனால் அது இல்லாமல் என்ன செய்யலாம், துணியிலேயே சாப்பிட்டு இருக்காங்கன்னு சொன்னா துணிக்கு பதிலாக இலை, அதுதானே துணியை வச்சு சாப்பிட்டுருக்காங்கன்னு சொன்னா அதே மாதிரி விரும்பிருக்கக்கூடிய இலையை வச்சு சாப்பிட்டா தப்பா, தப்புன்னு சில பேர் இலைகள்லாம் சாப்பிடலாம். நம்ம கலாச்சாரம் இல்லை, இதுல கலாச்சாரம் என்ன இருக்கு, இலைங்கிறதுல விசாலமாக இருந்தா அது நம்ம சாப்பிடுறோம், துணியில சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறோம். அதனால இலையில சாப்பிடுற தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு சடங்குகளை ரூபங்களை போட்டா தப்பாகி போயிடும், அது ஒண்ணாச்சு. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெரிய தட்டுல சாப்பிடுறதுக்குல 3 பேர் 4 பேர் அந்த காலத்துல அப்படித்தான் முடியும். எல்லாத்தையும் பிளேட்லாம் இருக்காது. இப்ப கடையில் நினைச்ச நேரத்தில் வாங்கி போயிடுற மாதிரிலாம் இல்ல. அந்த காலத்துல ஒருத்தர் 2 பேர்ட்ட இருக்கும், அதை வாங்கி 20 தான் வாங்கிடுவாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கூட ஒரு பெரிய பாத்திரம் இருந்தது, அதுல உணவு வைத்து விட்டார்கள் என்று சொன்னா 4 பேரும் தூக்கிட்டு வருவாங்க. எவ்வளவு பாத்திரம் பாத்துக்கிறோம், 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வருவாங்க. அதோட வெயிட்டுக்காக வேண்டிய இல்ல, கலம்பிடக்கூடாது, பொருள்கள்லாம் வச்சு கலந்து கொண்டு வரும்பொழுது கலம்பிடக்கூடாது என்பதற்காக வேண்டி 4 பேர் தூக்கி கொண்டாந்து வைக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு, பெரிய பாத்திரமாக இருக்கும். அது இருந்தாலும் ஒரு 5 பேர் நம்ம சாப்பிடுறோம், அந்த மாதிரி இருக்காது. கண்டிப்பா 4 பேர் தூக்கிட்டு வர்றதா இருந்தா ஒரு 10 பேர் ரவுண்டா உட்காந்து சாப்பிடுறது பெரிய பாத்திரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெருசு 4 பேர் தூக்க முடியும், அகலமா இருக்கிறதுனால. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு அகலமான பாத்திரம் அவங்க வீட்டுல ஒண்ணு இருந்தது. ஏதாவது இருந்தாலும் செய்வாங்க, அதுல எடுத்து வச்சுருவாங்க. சாப்பாட்டெல்லாம் வச்சு ஒரே பிளேட்டை போயிரும்ல, தண்ணி செலவு மிச்சம், கழுவுற சேமிச்சோம், நிறைய தட்டுகள் இங்கே போவாங்க. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுல சில உணவுகள்லாம் தயார் பண்ணி அதை கொண்டு வர சொல்றாங்க. காலை லுகா நேரம், ஒரு 10 மணி 11 மணி நேரம். அப்ப லுகா தொழுகை முடிச்ச உடனே அதை சாப்பாடு வச்சோன்னா எல்லாம் ரவுண்டா இணைஞ்சாங்க. அனைவரும் உட்கார்ந்தாரு. அனைவரும் உட்காரும் போது ஒரு நெருக்கடியாக இருந்த காரணத்தினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம தொழுகையில் அத்தையத்தில் உட்காருவோம்ல வண்டி போட்டு அந்த மாதிரி உட்கார்கிறார்கள். ஒரு ஹதீஸ்ல வருது. அப்படின்னா என்ன இருக்கும், நெருக்கடி இல்லாட்டி எப்படி என்ன உட்கார்ந்து இருக்கும். அப்ப நெருக்கடி அந்த ஹதீஸ்ல எப்படி வருது, கூட்டம் அதிகமாக நெருக்கடி வந்த காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சம்மணம் போட்டு உட்கார்ந்து வைங்களேன், அது 2வது இடத்தை அடைக்கும். முட்டி அந்த அத்தையாத்து மாதிரி உட்கார்ந்து வண்டி போட்டு அது ஒரு ஆள் உட்கார்றது 2வது உட்காரலாம், அதெல்லாம் கம்மியா இருக்குதுல. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, கூட்டம் அதிகமா நிறைய சுத்திட்டாங்க தட்டுக்குள்ள, ஒருத்தர் உட்கார நெருக்கடியா இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்கன்னா அது வண்டி போட்டு என்ன செய்யறாங்க, தொழுகையில் உட்கார்ற மாதிரி உட்கார்றாங்க. அப்ப இதுல உட்கார்ந்து ஒரு ஆள் இது கைப்பா உட்காருங்க அப்படின்னு இந்த மண்டி போட்டு உட்கார்ந்து சாப்பிடுறது வழக்கத்தில் இல்லாத ஒன்று தெரிகிறது. அதனால இந்த கேள்வி எழுதுறாரு, மாகாணிக்கு ஜெயிச்சா இது சைஸா உட்கார்ந்து சாப்பிடுறீங்க அப்படின்னு என்ன விளங்குது. அந்த காலத்துல ரசூலுல்லாஹ் எல்லா சஹாபாக்களுமே இந்த சாதாரணமா நம்ம உட்காரும் சாப்பிடுறது அப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அதனால வித்தியாசமான கேள்வி கேட்கிறாரு, மாகாணிகள் ஜெயிச்சாங்கிறாங்க. அப்ப ரசூல் என்ன பண்றாங்க, இது ஒரு பணிவை காட்டுறதானப்ப இதே ஒரு கேள்வி கேட்கிற அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்னை ஒரு பணிவுள்ள ஒரு அருமையாகத்தான் ஆக்கியிருக்கிறான், திமிர் பிடித்தவனாக அல்ல என்னை ஆக்கவில்லை, இது
மனிதன் உட்கார வைக்கலாம் கேள்வி கேட்கிறேன் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, கண்டித்தார்கள் வருகிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டமாக உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது நம்ம சமணம் போட்டு சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது, இந்த மாதிரி வண்டி போட்டு சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது. ஒரு தட்டுல 3 பேர் 5 பேர் 10 பேர் அந்த தட்டுடைய கொள்ளுக்கு தகுந்தவாறு சாப்பிட்டாலும் மார்க்கத்தில் என்ன இல்ல தர கிடையாது. இந்த மாதிரி அமர்ந்து கொள்ளலாம். சாப்பிடும் பொழுது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, சாப்பாட்டுல பிஸ்மில்லாஹ் சொல்லும் போது நமக்கு பரக்கத்து கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சாப்பிடுங்க என்று வருகிறது. ஒரு பிஸ்மில்லாஹ் சொல்லுங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ன செய்யலாம், சொல்லிக் கொள்ளலாம். அப்ப அந்த பிஸ்மில்லாஹ் என்பதை சொல்லிதான் சாப்பிட வேண்டும். ஒரு ஆள் சாப்பிட்டு இருக்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டே இருக்கிறாங்க, இந்த அளவுக்கு சைத்தான் சாப்பிடுறான், அவன் அல்லாஹ்வுடைய தூதராக தெரிகிறது. ஏன் அவர் பிஸ்மில்லாஹ் சொல்லாம சாப்பிட்டதுனால கூட யார் சாப்பிடுறா, சைத்தான் சேர்ந்து சாப்பிடுறான். அப்ப ஒரு ஆள் 2-3 ஆளுடைய சாப்பாடு இருக்கிற மாதிரி வந்துடும், சைத்தான் சேர்ந்து சாப்பிடுறான்ல. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இவர் பிஸ்மில்லாஹ் சொன்ன உடனே என்ன செய்யறான், அவன் ஓடி போயிடுறான். அப்ப உங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும், நிறைய சாப்பிடலாம், கொஞ்சம் சாப்பிட்டாலும் உங்களுடைய வயிறு நிறைந்து விடும் என்கிற அளவுக்கு சொல்றாங்க. அப்ப சாப்பிட போனவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி பிஸ்மில்லாஹ் சொல்லிவிட்டு சாப்பிட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு சாப்பாடு கணக்கு பண்ணி தான் போட்டுக்கிறாங்க. ஒரு நாளுக்கு எவ்வளவு அப்படி முறையாக செஞ்சுட்டாங்களா, நமக்கு என்ன செய்ய ஒரேடியா போட்டு இருக்காது. ருசியை பார்த்து என்ன செய்யக்கூடாது, பயங்கரமா இருக்கா 10 பேர் சாப்பாட்ட 5 பேர் சாப்பிட்டு வந்துட்டா 5 பேர் குறைஞ்சு போயிடும். அப்ப நம்மளும் என்ன செய்யணும், முறைப்படி அவங்களும் முறைப்படி அளந்து போட வேண்டும், நம்மளும் பிஸ்மில்லாஹ் சொல்லி என்ன செய்யணும், சாப்பிட வேண்டும். சில பேர் இருக்கிறாங்க இந்த சாப்பாடு அளவு குறைக்கிறதுக்காக வேண்டி இந்த ஹோட்டல்கள் செய்வாங்கல்ல, ஹோட்டல்ல எல்லா ஹோட்டலும் அன்லிமிட் ஹோட்டல்ல லிமிட்டோட சாப்பாடு ஹோட்டல்ல செய்ய மாட்டான், அளவு தானே எவ்வளவு நாள் சாப்பிட்டு ஹோட்டல்ல என்ன செய்வான்னு கேட்டா, சாப்பாடு இழுக்காம இருக்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு நாளும் சொல்லி 5 பேர் சாப்பாடு சாப்பிட்டு போயிட்டா, அப்ப அளவு சாப்பாட்டுலயே அவன் என்ன செய்யணும், அவனுக்கு தேடி போயிடணும் என்பதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த கொட்டைப்பாக்கு இருக்குங்கள, அந்த கொட்டைப்பாக்கு துணியில வெட்டி சோத்துல போட்டு விட்டுருவாங்க. கொதிக்கும் பொழுது அந்த பாக்கினுடைய அந்த சாரெல்லாம் இறங்கிடுச்சு போய் திங்க முடியாது, யாராலையும் ஃபுல்லா இழுக்கிறாளா இருந்தாலும் என்ன முடியாது, கொஞ்ச நாள் ஒரு தட்டை சாப்பிட்டவனே வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கு, தவிர்த்து போயிடும். அது என்ன செய்வாங்க, சுண்ணாம்பு இருக்குல்ல அதை கட்டில போட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி என்ன செய்வான், ஹோட்டல்ல செய்வான், சுண்ணாம்பு போட்டு வெள்ளைய வர கலரா வர சோறு, இது போல கொஞ்சம் மஞ்சள் கலரா இருக்குமே தவிர ரெண்டுக்கும் ஒரே விஷயம். என்ன சாப்பாட்டினுடைய அளவை குறைச்சு மூஞ்சில் அடிக்கணும்பாங்கல்ல, மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும், சாப்பாடு பிடிக்காது, கொஞ்சம் சாப்பிட ஒரு சுமார் தெரியும், அதுக்கப்புறம் வச்ச சாப்பாட்டே பாதி வச்சுட்டு எந்திரிக்கிற மாதிரி வரும். இப்படி எல்லாம் கல்யாண வீட்டிலும் செய்யறாங்க சில ஆளு, அது ஹோட்டலுக்கான வியாபாரத்தில் செய்யறான், அதுவும் செய்யக்கூடாது. ஒரு முஸ்லீம் ஹோட்டல் வச்சாலும் என்ன செய்யக்கூடாது, நீ அன்லிமிட்டுங்கிற, அன்லிமிட் என்ன இருப்பான், அவன் வயிறு போடுற அளவு கொடுக்கணும். நீ அன்லிமிட்டு காசு வாங்கிக்கிட்டு லிமிட்டோட கம்மியா கொடுத்தா என்ன இருப்பான், இதெல்லாம் தந்திரம் சும்மா சரி, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஹோட்டல் நம்ம நடத்தணும்னா செய்யக்கூடாது. சரி ஹோட்டல் காரணம் விடுங்க, நம்ம கல்யாண சாப்பாடு ஃப்ரீயா தான் கொடுக்குறீங்க, சந்தோஷம் முதல்ல கூப்பிடுறீங்க, அவன் வயிறு நிறைய உடனே கூப்பிட்டுருக்கீங்க, அதுலயும் இந்த என்ன பண்றீங்க பண்றாங்க. பல வீடுகள்ல சமையல்காரர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, கவலைப்பட நம்ம பாக்கு போட்டுருவோம், சும்மா போட்டுருவோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் போட்டு என்ன செய்யறது, 500 பேரை கூப்பிட்டு 200 பேருக்கு சாப்பாடு சமைச்சு 500 பேருக்கு சாப்பாடு பரிமாறணும்னு பேரு. இது அவர் ஏமாத்துறது, விருந்து கூப்பிட்டு செய்யறது ஏமாற்றக்கூடிய தன்மை. இதெல்லாம் இதெல்லாம் விட பிஸ்மில்லாஹ் போதுமானது. இதெல்லாம் செய்யாம செய்யுங்க, வந்திருக்கிற மக்களுக்கு பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிட சொல்லுங்க, பார்க்கவே வேலை செஞ்சிடும். கொஞ்சம் சாப்பிட்டவனே பறக்கத்தை நிறைஞ்சு போயிடும். அப்ப அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சாப்பிடுவதற்கு என்ன செய்யணும், அதை நினைவுபடுத்தலாம். பழக்கம் முஸ்லீம்கள் பழக்கமா இருக்குது எல்லாத்துக்கும். அப்படி இல்லாதவர்களா என்ன செய்யணும், பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹ் ஏதாவது ஒன்று சொல்லி அந்த உணவை சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும். இதுல அல்லாஹ்வுடைய ஒரு பறக்கத்து கிடைக்கும். அடுத்து என்ன பிரச்சனை கேட்டா, அந்த சாப்பிடுறதுல இப்ப நவீன காலத்துல ஒரு வித்தியாசமா சாப்பிடுறாங்க. விருந்துகள்லாம் இப்ப பஃபே சிஸ்டம்ங்கிறாங்கல்ல, விருந்துகள்லாம் இப்ப எப்படி ஆச்சுன்னு கேட்டா, நின்றுகிட்டே சாப்பிடுற மாதிரி நடந்துகிட்டு கூட சாப்பிடுறாங்க. பஃபே சிஸ்டம் செய்வாங்க, எல்லா சாப்பாடும் வச்சிருவாங்க. சோறு தனியா இருக்கும், பல விதமான கூட்டுகள் தனித்தனியா இருக்கும், கறிகள்லாம் தனித்தனியா இருக்கும், தட்டு தனியா வச்சிருப்பான். அவன் எனக்கு எடுத்து போட்டு என்ன செய்வான், அப்படி நின்றுகிட்டு போய் செய்வீங்க, நாங்க வருது அங்க வருது, அந்த ஹாலில் சுத்திக்கிட்டே என்ன செய்வாங்க, ஒரு ஜாலியா இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் எல்லாம் இருக்குது. இது இந்த நவீன காலத்துல வசதி உள்ளவங்க எல்லாம் இதை செய்யறாங்க. இது மார்க்கத்தில் கூடுமா, நின்றுட்டு சாப்பிடணும்ல, நின்றுகிட்டு சாப்பிடுறது ஒண்ணு இருக்கு, நடந்துகிட்டு சாப்பிடுறது வருது. நின்றுட்டு மட்டும் சாப்பிடல, நின்று கொண்டு சாப்பிடுற மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. இங்கே அங்க போறாங்க, சாப்பிட்டு நடப்பார்கள், பேசிக் கொண்டிருப்பார்கள், பல இதுகளை நடக்கணும் பார்க்கிறோம். இதே மார்க்கத்தில் கூடுமான்னு கேட்டா, இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் தடை கிடையாது. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலத்துல நாங்கள் நடந்து கொண்டே சாப்பிடுவோம். யார் சொல்றா, இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் நடந்து கொண்டே சாப்பிடுவோம், நடந்து கொண்டே செய்வோம்
குடிப்போம், நின்று கொண்டே குடிப்போம், நடந்து கொண்டே சாப்பிடுவோம் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, ஒரு தடவை பள்ளிவாசலுக்கு வெளியே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நின்று கொண்டே தண்ணீரை குடிக்கிறாங்க. குடிச்ச உடனே இல்ல ஒரு மாதிரியா பாக்குறாங்க, நின்றுகிட்டு ஒரு கலீபாவா இருக்கிறாரு, நின்றுகிட்டு தண்ணியை குடிக்கிறாரு அப்படின்ற உடனே நீங்க இருக்கிறது தெரிகிறது, ஆனால் நான் இப்ப குடித்தது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு நீங்க கல்வி வைக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, நான் இப்போ நின்று கொண்டு குடித்தது போலவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு தண்ணீர் அருந்துவதை தடுத்தார்கள் இருக்கிற ஹதீஸ் இருக்கிறது, தடுத்தார்கள் இருக்கிறது, அவங்க செஞ்சார்கள் இருக்கிறது. அப்ப தடுத்தார்கள் என்பது என்னன்னு கேட்டா, அது வாய்ப்பு இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கன்னு அர்த்தமே தவிர அது குற்றம் கிடையாது. என்று கொண்டு சாப்பிடுவது இல்ல, குற்றம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு உட்கார்ந்துக்கிறீங்க, அந்த சிஸ்டம் அப்படித்தான் இருக்குதா? டீ கடையில போறோம், உட்கார்ந்து எல்லாரும் செயற்பட முடியுமா? ரோட்டு டீ கடையா இருக்கு, ஒரு 10 பேர் இறங்கி 2 நிமிஷம் தான் வச்சிருப்பாங்க, மீதி 8 பேர் வெளியே போடுவாங்க. அப்ப நின்று டீ குடிச்சு போதானே செய்றீங்க. அப்ப நின்று கொண்டு டீ குடிக்கலாமா, நின்று கொண்டு கூல் சாப்பிடலாமா? பஸ் ஸ்டாண்ட்லாம் நடக்கிறது, நடக்கிறது ஒண்ணும் கிடையாது. அது வாய்ப்பு இருந்தா கூட செய்யலாம், அப்படி செஞ்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உட்கார்ந்து செய்யலாம். நின்று கொண்டு உட்கார்ந்து சாப்பிடுவது சிறந்ததே தவிர நின்று சாப்பிடுவது தடுக்கப்பட்டது கிடையாது. அல்லது இந்த பொறிக்கடலை, இந்த பொறிக்கக்கூடிய சாமான்கள் அதெல்லாம் வாங்கிட்டு நடந்து கொண்டு போறாங்க, நடந்து சாப்பிடுறான், நம்ம இப்படி கேட்கிறோம். அது மார்க்கத்திலும் தர கிடையாது. உங்களுக்கு பிடிக்கிறது நீங்க விட்டு போக, அதே விஷயம் மார்க்கத்தில் குற்றம் ஆகுமா, அல்லாஹ்வுடைய கொஸ்டின் ஆகுமா? நீங்க நடந்து கொண்டே சாப்பிட்டாய், நடந்து கொண்டே வெள்ளரிக்காய் கடிச்சுட்டே போனேன் அப்படின்னு கேட்பாங்க, எல்லாம் கேட்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நாங்கள் நின்று கொண்டே இப்படி நாங்கள் என்ன சொல்றோம், சாப்பிட்டு இருக்கிறோம், நடந்து கொண்டே சாப்பிட்டு இருக்கிறோம், நின்று கொண்டு குடிச்சிருக்கிறோம் என்று ஹதீஸ் இருக்கிற காரணத்தினால இதையும் நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு இந்த விருந்து பரிமாறுற விஷயங்கள், இந்த பஃபே சிஸ்டத்துலாம் தப்பு கிடையாது. வீணாக்குறோம் தப்பு இல்லை, வீணாக்காத முறையில் செய்ய வேண்டியதான், வைத்துக் கொள்ள வேண்டியதான். எந்த ஒரு நின்று கொண்டோ உட்கார்ந்து கொண்டோ எந்த மாதிரி வேண்டுமானது செய்யலாம், சாப்பிட்டுக் கொள்ளலாம். அந்த உணவு விருந்து சாப்பிடுவதில் இன்னும் சில விதிகள் ரூல்கள் எல்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய நாட்டில் பல்வேறு மதத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனியான கொள்கைகள், தனித்தனியான நம்பிக்கைகள் இருக்கின்றன. எல்லாருடைய கொள்கைகளையும் எல்லாருடைய நம்பிக்கைகளையும் மதிக்கக்கூடிய வகையில் தான் நம்முடைய நாட்டில் அரசு அமைக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துடைய கொள்கைக்கு பேர் என்னது? மதசார்பு இல்லாத அரசு. நம்ம நாட்டில் அரசு எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது? இது எந்த மதத்துக்கும் சப்போர்ட்டா இருக்காது, எந்த மதத்தினுடைய ஒரு சட்டத்தையும் எல்லா மதத்துக்காரர்கள் மேலும் திணிக்காது, இப்படின்னு அரசியல் ரூல்கள் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் இந்த மதச்சார்பின்மைங்கிறது ஏற்கனவே இருக்கிறத விட நடைமுறையில் பார்க்கும் பொழுது இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு கொள்கையும் அறியாதவர்கள்லாம் அரசியல் நடத்துற காரணத்தினால, நம்மளோடு இஸ்லாமிய கொள்கையை அவங்களுக்கு சொல்லாத காரணத்தினால இஸ்லாத்தினுடைய கொள்கை அவங்க தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் பரவலா பார்க்கிறீங்க. எப்படி எல்லாம் பார்க்கிறீங்க? சில காலத்துக்கு முன்னாடி நம்ம துணை முதல்வராக இருக்காரு இல்லையா, முதல்வருடைய மகன், அவரோட மேயர் ஆக்கினாங்க. அதுக்கு முந்தைய மேயர் எத்தனை பேர் மேயர் வந்தாங்க. அவர் சென்னை நகர மேயர் ஆகும் என்ன உத்தரவு போட்டாங்க தெரியுமா? மேயரை தொடர்பு கொள்வதாக இருந்தால் வணக்கத்திற்குரிய மேயர் தான் யாரும் கடிதம் எழுதணும், அப்படி எழுதாவிட்டால் அது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. மேயர் எப்படி எழுதணும்? நமக்கு வணக்கத்துக்கு அல்லாதான். ஆனா பல மதத்துக்காரங்க இருக்கிறாங்க, இந்த வணக்கத்திற்குரிய எழுத சொல்றோமே, அது ஒரு மதத்துக்கு நம்பிக்கைக்கு எதிராக இருக்குன்ற ஞானம் கூட யாருக்கு இல்ல. வித்தக இருக்கிறாங்க, பெரிய அறிவாளி, எல்லாத்தையும் தெரிஞ்சு வருகிறாங்க. ஒரு இஸ்லாமிய நம்பிக்கை அவருக்கு வழங்கவில்லை. முதலமைச்சருக்கு என்ன வழங்கல? இஸ்லாம் தான் என்ன கொள்கை என்னன்னு வழங்காம அதை சொன்னாரு. நம்ம என்ன பல விதமான அறிக்கைகள் விட்டு மாற்றப்படவில்லை. கடைசி வரைக்கும் வணக்கத்திற்குரிய போடாத மனுக்கெல்லாம் குப்பை கொடைக்கு போனதுனால பார்த்திருக்கிறோம். அவர் மேயரை விட்டு போன பிறகுதான் அந்த வணக்கத்திற்குரியதும் போன செய்தவிர இருக்கிற வரைக்கும் வணக்கத்துக்கு மனுஷன் வணக்கத்திற்கு ஆக முடியும். அதை பார்த்தோம். அதே மாதிரி இது பொங்கல் பண்டிகை ஒரு பண்டிகை வருது, இது மக்கள் கொண்டாடுறாங்க. ஒரு இந்து மக்களுடைய அவங்க ஒரு புனிதமா நினைச்சு கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னா அவங்க நம்பிக்கை, அவங்க என்னமோ செஞ்சுட்டு போறாங்க ஒரு விஷயம். அது என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், சூரியனை ஒரு கடவுளாக வைத்து வழிபடுகிறார்கள். சூரிய பகவான் என்ன செய்வாங்க? வழிபடுவார்கள். அதே மாதிரி மிருகங்களை தெய்வமாக கருதி அதுக்கு மாலை போட்டு பூஜை செஞ்சு புட்டுலாம் வச்சு அது கடமைகளா வைத்து அந்த மிருகங்களையும் தெய்வமாக நினைத்து வணங்குகிறார்கள். அது அவங்க நம்புறாங்க, வணங்குறாங்க. அதை போய் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, விமர்சிக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி தீயை கொளுத்தி வச்சு, தீபத்தை கொளுத்தி வைத்து நெருப்பையும் என்ன செய்வார்கள்? வழிபடுவார்கள். அது அவங்களுக்கு
நெருப்பும் உங்களுக்கு தெய்வம் என்ற ஒரு நிலையில் மாடு தெய்வம், நெருப்பு தெய்வம், சூரியன் தெய்வம் என்றால் அது ஒரு மதத்தில் உள்ள நம்பிக்கை. அதை போய் நம்ம என்ன செய்ய முடியாது, கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் ஒரு மதச்சார்பான நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறவர் சொல்றாரு, எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையும், அரசு விழாக்கள்லையும், அரசு அலுவலகங்களையும் எல்லா மதத்துக்காரங்களும் இதை கொண்டாடணுங்கிறார். இது எப்படி கொண்டாடுவாங்க? முஸ்லீம் இப்படி சூரியன் வழிபடுவான், அது சமத்துவ பொங்கல். அது சமத்துவ பொங்கல் இப்படி ரெண்டு கொள்கையை விட்டு சோட்டாக்கனா அது சமத்துவ பொங்கல். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அப்ப ஒரு முதலமைச்சராக இருக்கிறவங்க என்ன தெரியல, முஸ்லீம் தான் அரவன் கொள்கை என்ன, ஒரு இது எல்லா மதத்தினுடைய பண்டிகை எப்படி ஆகும், இது மாதிரி இஸ்லாமிய செய்ய முடியாத, அது நம்பிக்கை விடும் தானே அர்த்தம். ஒரு மதத்தினுடைய நம்பிக்கையை விட சொல்லி நம்ம சொல்றோமே, அது சமத்துவம்ங்கிற ஒரு போர்வையை போத்துறோம்ங்கிற ஒரு நாலேஜ் கூட இல்லாதவர் நாட்டு முதலமைச்சராக இருக்கிறார். ஏன்னு கேட்டா நாலேஜ் இல்லைன்னு கூட சொல்ல முடியாதுங்க. சென்ற முறை இந்த மாதிரி அறிக்கை விடும்பொழுது கண்டன அறிக்கை விட்டோம், தந்தி அடிச்சோம், கடிதம் எழுதணும், இதெல்லாம் எங்க நம்பிக்கைக்கு எதிரானது, இது மாதிரியான சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம். அதுக்கு பிறகு மறுபடியும் இதே மாதிரி போட்டுக்கிட்டு அந்த பொங்கலை கொண்டாடுவோம், நம்ம புர்காப்பட்ட பொங்கலை வைத்துக்கொண்டு இந்த ரெண்டு பொங்கலையும் போட்டு வச்ச பொங்கலை சிறுவட்ட பொங்கலை வச்சுட்டு பொங்கல் கொண்டாடுற மாதிரி பல இடத்துல வெளியேறாங்க. இவங்களுக்கு இந்த வேலை ஆட்சியில் இருக்கிறவர்கள் நீங்க மதச்சார்பற்ற ஆட்சி நடத்திட்டு போலியான பொங்கல் கொண்டாட விரும்புறவங்க பொங்கல் கொண்டாடிட்டு போறாங்க. ஒவ்வொருத்தரும் வாசல்ல தீபம் ஏற்றி வைத்து வழிபடணுங்கிறார். தமிழர்களுக்கு இது கிடையாது. தமிழர்கள் முஸ்லீம் அழைக்கத்தானே இருக்கிறான், நம்மளும் தமிழர் தானே. அப்ப பல மதத்தவர்கள் உள்ள ஒரு நாட்டில் வந்துகிட்டு ஒரு மதத்தவர்கள் செய்வது எல்லாரும் செய்யணும் என்று சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. நம்மளை கட்டாயப்படுத்தல. நீங்க அரசு ஊழியராக இருந்தா உங்களை கட்டாயப்படுத்துவாங்க, நீங்க ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் தான் உங்களை கட்டாயப்படுத்திடுவாங்க, நீங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருந்தா உங்களை கட்டாயப்படுத்திடுவாங்க. நம்மளை கட்டாயப்படுத்தல நீங்க நினைச்சிக்க கூடாது. உங்களை யாரும் கட்டாயப்படுத்தாது. அரசு தொடர்புல இல்லாதவர்களை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. நீங்கள் ஒரு காலத்தில் புரொஃபஸராக இருந்தால் பஞ்சாயத்து போர்டில் ஒரு பிஎம் வேலை பார்த்தீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு அரசோடு உள்ள எந்த ஒரு நிறுவனத்திலால் வேலை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த பொங்கலை அங்க அறிவிக்கும் பொழுது நீங்கள் அங்க அதுல விசாரணை நடவடிக்கை எடுப்பாங்க. பஞ்சாயத்து போர்டு தலைவர் ஒத்துக்கிடுவாங்க. இது என்ன எவ்வளவு கொடூரமான ஒரு சட்டம். ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் எப்படி எங்களுடைய நம்பிக்கை சிறு போய்க்கக்கூடிய காரியம், அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற காரியம். பெரியார் மகான் அதை வெளிப்படக்கூடாது, சூரியனுக்கு வெளிப்பட சொல்ற, நெருப்பு வெளிப்பட சொல்ற, மாற்றத்தை வெளிப்பட சொல்றங்கிற அளவுக்கு உள்ள விஷயம். நம் மகான்கள் பெரியாருங்கிறாங்க, அதை வெளிப்படக்கூடாதுங்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை இவங்க விளங்காம நம்ம மார்க்கத்தை மோதக்கூடிய வகையில தொடர்ச்சி 2வது வருஷமாக போன வருஷம் சொல்லி போன வருஷம் கண்டிச்சு போன வருஷம் எச்சரிக்கை பண்ண பிறகு கூட இது மறுபடியும் இதே மாதிரி அறிவித்திருக்கிறார்கள். அடுத்த எல்லாம் என்ன செய்கிறார்கள், அதுக்கு முன்னாடியே எதிர்த்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே எதிர்த்து என்ன செய்யணும், அதற்கான ஒரு பெரிய போராட்டம் பண்ணாத மாற்றப்படுமைங்கிற அளவுக்கு இருக்கிறது. ஏன்னா பல முறையில் அறிக்கை மூலமா சொல்லிட்டோம், சந்திச்சு வர சொல்லியிருக்கணும். இதெல்லாம் எங்க மத நம்பிக்கைக்கு எதிரான விஷயங்கள். எதுக்கும் ஒரு வகை நம்ம ஒரு கணக்கே வச்சுக்கணும். முஸ்லீம்கள் தான் அவங்க ஒரு கணக்கு இல்லாதவர்கள் ஒரு பார்வை தான் அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது என்பதற்கு இப்ப இந்த சமத்துவ பொங்கல் ஒரு டயலாக் விடுறாங்க இல்லையா, இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இது போன்ற அக்கிரமத்தை எதிர்த்து நம்ம போராடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.